ஒரு ஆசை வந்திருக்கும். நம்ம திரும்பி போய் நம்முடைய மஜ்மா ஜமாத்தோடு இணைந்து நம்மளால எந்த அளவுக்கு நம்மளால முயற்சி செய்ய முடியுமோ அதை பங்கெடுக்க இடம் இருக்கு. தேவைப்பட்டா வாங்க வாங்க, கொஞ்சம் முன்னாடி இடத்த பூர்த்தி செய்யும், கொஞ்சம் முன்னாடி இடத்த பூர்த்தி செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க, வாங்க நெருங்கி வாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه صلى الله عليه وعلى آله وأصحابه صلى الله عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. وقال الله سبحانه وتعالى: ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. وقال الله سبحانه وتعالى: إنك لا تهدي إلى صراط مستقيم. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு அமானிதமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் 2 கேள்விகள் கேட்பான். அந்த 2 கேள்விகள் ஒரு வாழக்கூடியவரிடம் கேட்கப்படும். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. நீங்கள் வாழ்க்கை எங்கே கழித்தீர்கள்? அல்லாஹ்வுடைய ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. கியாமத் அன்று அல்லாஹ் தஆலா நம்மிடம் கேட்பான். அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் கூறுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? அதை பற்றி நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாமே கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். நாம் கடைக்காக கொடுத்த நேரங்கள் எவ்வளவு, நம்மளுடைய உடம்புக்காக கொடுத்த நேரங்கள் எவ்வளவு,
நாம் நம்மளுடைய குடும்பத்திற்காக கொடுத்த நேரங்கள் எத்தனை? இது எல்லாம் கூட்டி பார்த்து பள்ளிக்காக கொடுத்த நேரங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நேரம் மிகவும் குறைவான நேரமாக நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக நம்மிடம் வந்தார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? நாம் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையை தீனாக, ஷரியத்தாக, இபாதத்தாக, அல்லாஹ்க்கு பிடித்தமான வாழ்க்கையாக எப்படி அமைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாடம் கொடுத்திருக்கிறார்கள். புஇஸ்து முஅல்லிமன், நான் கற்றுக் கொடுப்பதற்காக தான் உங்களிடம் வந்தேன். எந்த மாதிரி? அனலக்கும் பிமன்சிலத்தில் வாலித் லில் வலத், எப்படி ஒரு தகப்பனார் தன்னுடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கின்றாரோ, எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தகப்பனார் ஒரு விஷயத்தை சொல்லும் கொடுக்கும் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எத்தி வைக்கிறேன், சொல்லுகிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். அந்த விஷயத்தில் வெறும் பள்ளிவாசலுக்கு கொடுக்க நேரம் மட்டும் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழிக்கக்கூடிய நேரமாக இருக்காமல் தன்னுடைய வாழ்க்கையும் நீங்கள் இபாதத்தாக அமைக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையுடைய நடையையும், தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு கடைக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும், சம்பாதிக்கக்கூடிய நேரத்தையும், வியாபாரத்துடைய நேரத்தையும் தாங்கள் இபாதத்தாக அதை அமைக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் பார்வையுடைய இபாதத், கவனமாக கேட்கக்கூடிய விஷயம், தூங்காம கேட்கணும். பார்ப்பதுடைய இபாதத், பார்வையுடைய இபாதத்துகள் எத்தனை, பேசக்கூடிய இபாதத்துகள் எத்தனை, கேட்கக்கூடிய இபாதத்துகள் எத்தனை, யோசிக்கக்கூடிய இபாதத்துகள் எத்தனை, தாங்கள் பழகக்கூடிய விஷயத்தில் எத்தனை பழக்கங்களில் இபாதத் இருக்கின்றது. இது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு தஹாரத், ஒரு பைத்துல் ஹலா, தாங்கள் சிறுநீர் கழிப்பதற்காக செல்கிறீர்களே, அந்த சமயத்தில் செய்யக்கூடிய முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து அதையும் நன்மையாக அமைத்துள்ளார்கள். 32 சுன்னத்துகள், 32 சுன்னத்துகள் பைத்துல் ஹலாவுடைய சுன்னத்துகளாக இருக்கின்றது. 52 சுன்னத்துகள் சாப்பிடக்கூடிய சுன்னத்துகளாக இருக்கின்றது. 48 சுன்னத்துகள் தூங்கக்கூடிய சுன்னத்துகளாக இருக்கின்றது. தொழுவதில் 153 சுன்னத்துகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் நடப்பதில் 12 சுன்னத்துகள் இருக்கின்றது. தண்ணீர் குடிப்பதில் 8 சுன்னத்துகள் இருக்கின்றது. இது எல்லாம் கற்றுக் கொடுத்தது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு வழிமுறை. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி திரும்பி போய் தொழுவதற்காக ஒரு மனிதரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தொழுகிறார். அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன? ஃபர்ஜி ஃபஸல்லி. அவர் வந்தாங்க, வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சலாமுக்கு பதில் கொடுக்கல. என்ன சொன்னாங்க? ஃபர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. திரும்பி போங்க, போய் தொழுங்க, உங்க தொழுகை இல்லை என்று சொன்னாங்க.
நீங்க தொழுதது தொழுகையே கிடையாது. போய் தொழுங்க. அவங்க 2வது தடவை போய் தொழுதாங்க. தொழுதுக்கு பிறகு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், சலாமுக்கு பதில் சொல்ல ஃபர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பி போய் தொழுங்க. நீங்க தொழுதது தொழுகை கிடையாது. 2வது தடவையும் திருப்பி போய் 3வது தடவை தொழுதார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஃபர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. எத்தனாவது தடவை? 3வது தடவை. சில ரிவாயத்துகளில் 6 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, ஃபர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, ஃபர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி என்று திருப்பி அவர்களை அமைச்சு வச்சாங்க. எதுக்காக? திருப்பி போய் தொழுங்க, திருப்பி போய் தொழுங்க. உங்க தொழுகை கிடையாது. யார் ரசூலல்லாஹ், எனக்கு எப்படி தெரியணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சல்லி கமா ரஅய்துமூனி உஸல்லி, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. எப்படி நீங்க என்னை தொழுத மாதிரி பார்த்தீர்களோ அதே மாதிரி தொழுங்க. பெரியோர்களே, யோசிக்கக்கூடிய விஷயம், நம்மளும் மாஷல்லா வாழ்க்கை முழுதும் தொழுதுட்டு இருக்கிறோம். ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்தோமா, நாம் தொழுகக்கூடிய தொழுகை கூடுமா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பார்த்து திருப்பி போ. நம்ம தொழுகையை யார் பார்த்தா? ஒரு திங்களும் ஒரு செவ்வாய்க்கிழமையும், ஜும்மாக்கு முன்னாடி ஜுமெராத் क्या कहते हैं, வியாழக்கிழமை, திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய கார்குசாரிப்பது. நாம் என்ன வாழ்க்கை முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் முன்னாடி சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், லால்பேட்டையில் இருக்கிற இன்னாரு இந்த மாதிரி தொழுதிருக்கிறாரு, தொழுகும் போது ஒழுங்கா ஒசுவே செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரை ஒசு செய்யும் சமயத்தில் பார்த்தார்கள். அவர்கள் கால் ஒழுங்காக கழுவவில்லை. இந்த கால் மண்ணில் நடந்ததுக்கு பிறகு காலில் மணல் உடைய சில அடையாளங்கள் இருக்கும். கால் கழுவும் சமயத்தில் எந்த இடத்தில் தண்ணி பட்டது, எந்த இடத்தில் தண்ணி படவில்லை என்று அழகாக தெரியும். காலில் மண் இருக்கும் சமயத்தில் அந்த கால் சில இடங்களில் அவர்கள் பார்த்தார்கள், தண்ணியே படல. இவர் தொழுது வந்துட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைலுல் லில் ஆகாபி மினல் இஸாரி வைலுல் லில் ஆகாபி மினன் நார். அந்த ஏடிகளுக்கு நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு தொடுமாறு, நரகத்துடைய நெருப்பு வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? பெரியோர்களே, சகோதரர்களே, ஒழுங்காக வசூ செய்யலன்னு சொன்னா ஒழுங்காக தொழுக முடியாது. ஒழுங்காக தொழுகவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே மாறாது. வாழ்க்கை மாறாமல் இருக்கக்கூடிய விஷயம் என்ன காரணம்? அதை யோசிச்சு பார்த்தோம் சொன்ன ஏறக்கணக்கான காரணத்தில் ஒரு காரணம், நம்ம தொழுகையாகவே இல்லை. நம்ம தொழுகையாகவே இல்லை. அந்த தொழுகையில் அச்சம் இருக்கின்றதா, பயம் இருக்கின்றதா, தொடர்பு இருக்கின்றதா, நிஸ்பத் இருக்கின்றதா, அந்த தொடர்பில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கின்றதா என்று நாம் யோசிக்கும் சமயத்தில் நம்மளுடைய தொழுகை இருக்கின்றதே, நம்ம எல்லாத்துடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ். ஆனால் நாம் தொழுகக்கூடிய தொழுகையே கிடையாது. அல்லாஹ் தஆலா கியாமத் அன்று நம்ம மூஞ்சி மேல தூக்கி விசிற அடிச்சிருவான் நம்ம தொழுகைய. இதுதானே தொழுதுட்டு வந்தது? பழைய துணி மாதிரி, பழைய துணி. ஹதீஸ்ல வருது, பழைய துணியை எப்படி நம்ம விசிறடிக்கிறோமோ நம்ம தொழுகையை அல்லாஹ் தஆலா மூஞ்சில விசிறடிச்சிருவான். இந்த மாதிரி நம்ம தொழுகை இருக்கும் சமயத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எதை நாம் நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறோமோ, தீன் என்று செய்து கொண்டிருக்கிறோமோ, இபாதத் என்று செய்து கொண்டிருக்கிறோமோ,
எதை நாம் கண்ணியமாக ஒரு விஷயம் என்ற வாழ்க்கை முழுவதும் நாம் பின்தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோமோ தொழுகை. அந்த தொழுகையே சரியா இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை எப்படி சரியா இருக்கும்? தாவத்துடைய ஒழிப்பு எதற்காக? அந்த உணர்வு உண்டாக்குவதற்காக தான். நாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டும் சமயத்தில் நமக்கும் அல்லாஹ் இடையில யாருமே இருக்கக்கூடாது. அந்த கவனம் ஏன் வர மாட்டேங்குது? ஹஜ்ரத் மௌலானா இனாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அந்த கவனத்தை உண்டாக்குவதற்காக ஒரு நிலையிலும் அல்லாஹ்வை 3 தடவை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நினைவு இருக்கின்றதே நிரந்தரமான நினைவாக மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு நாம் கையேந்தும் சமயத்தில், தொழுகைக்கு பிறகு அந்த கையேந்தும் சமயத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உணர்வு உண்டாக்குவான். இப்ப நீ கேள், நீ என்ன கேட்கிறியோ நான் தரேன். இப்ப நீ கேள், நீ தொழுதது என்ன? என்னுடைய நெருக்கத்திற்காக, என்னுடைய பிரியத்திற்காக, என்னை அடைவதற்காக, என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ தொழுத தொழுகை இருக்கின்றதே, அது ஞானமான தொழுகை. இந்த தொழுகைக்கு பிறகு நீ கேள். லா துரத்து துஆ பஅத ஸலாத்தி மக்தூபா. ஃபர்ஸ் தொழுகைக்கு பிறகு துஆவை அல்லாஹ் தஆலா மறுக்கவே மாட்டான். அந்த ஃபர்ஸ் தொழுகை ஒழுங்கா தொழுதாதானே? தொழுதாதானே? தாவத்துடைய உழைப்பு எதற்காக? அல்லாஹ்வுடைய அடியான்களை அல்லாஹ்விடம் சேர்ப்பதற்காக. லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத், மின் ஜௌரில் அத்யான் இலா அத்லில் இஸ்லாம், மின் ஜீக்கித் துன்யா இலா சஅத்தில் ஆখিরা. இதுதான் தாவத். தாவத் என்பது புதுசான வேலை கிடையாது, புதுமையான வேலை கிடையாது. மக்கள் புதுசான வேலை நினைத்துக் கொள்கிறார்கள். புதுமையான முறையாக இருக்கலாம், முறை புதுசாக இருக்கலாம், ஆனால் தாவத் ரொம்ப பழசு. தாவத் இருக்கின்றது ரொம்ப பழசு. தாவத்தை புதுசு கிடையாது, முறை புதுசு, ஆனா தாவத் பழசு. எல்லா பெரியார்களும் தாவத் வேலை செய்ததுதான். அந்த தாவத்துக்காக தான் நாம் இங்க கூடியிருக்கிறோம். அந்த வேலை இருக்கின்றதே, இது சிலர் செய்யக்கூடிய வேலை கிடையாது. யார் செய்யக்கூடிய வேலை? குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி. குல் ஹாதிஹி சபீலி. நபி, தாங்கள் மக்களிடம் சொல்லிவிடுங்கள், இது என்னுடைய வழி. யாருடைய வழி? யாருடைய வழி? அல்லாஹ்வுடைய வழியாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வேலையாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய முறையாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தொழிலாக இருக்கின்றது. இது யாருடைய தொழில்? அல்லாஹ்வுடைய தொழில். குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய வேலை, இது என்னுடைய பாதை. ஹாதிஹி சபீலி, எது உங்களுடைய பாதை? அத்உ இலல்லாஹ். நாம் எந்த நபரின் பக்கம் அழைப்பது கிடையாது, எந்த நபருடைய புகழும் புகழ்வது கிடையாது, எந்த நபருடைய பேச்சும் பேசுவது கிடையாது. எது வரைக்கும் என்று சொன்னால், இந்த கூட்டத்தில் உலமாக்கள் இருக்கிறார்கள், இதை அவர்களும் இன்ஷா அல்லாஹ் ஷஹாதத் கொடுப்பார்கள். நபிமார்களும், கவனமாக கேட்க வேண்டும், நபிமார்களும் தன் பக்கம் எந்த உம்மத்தையும் அழைத்தது கிடையாது. நபிமார்கள் எந்த உம்மத்தையும் தன் பக்கம் அழைத்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அவர்களுடைய பேச்சு கேட்பதற்காக கட்டளையிட்டது யாரு? அல்லாஹ். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் மா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுஸூஹு வ மா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. யார் கூர்னது? அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், நபியுடைய பேச்சு கேளுங்க, நபியுடைய பாதையின் பின்னர் நடங்க, நபி என்ன சொல்றாங்களோ அதை வாழ்க்கையா மாத்துங்க, நபி எதை விட்டு தடுக்கிறாங்களோ அதை விட்டு நீங்களும் தப்பிச்சுக்குங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொன்னது அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, என்ன
ரசூலுல்லாஹ் அழைத்தது அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ் அழைத்தது நபியின் பக்கம். ரசூலுல்லாஹ் அழைத்தது யார் பக்கம்? சொல்லுங்க பார்க்கலாம், யார் பக்கம்? और அல்லாஹ் அழைத்தது யார் பக்கம்? நபி பக்கம். அல்லாஹ் அழைத்தது நபியின் பக்கம், ரசூலுல்லாஹ் அழைத்தது. இதுதான் நம்மளுடைய வேலை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? குலு லா இலாஹ இல்லல்லாஹ். இது சாதாரண கலிமாவாக இருக்கலாம். என்னங்க திருப்பி திருப்பி அதேதான் குலு லா இலாஹ இல்லல்லாஹ். இது எத்தனையோ வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம். எப்ப எப்ப ஜல்சா ஆகுதோ, எப்ப எப்ப ஜோடு ஆகுதோ, எப்ப எப்ப பயான் ஆகுதோ, எப்ப எப்ப இஸ்திமா ஆகுதோ, அப்பெல்லாம் நம்ம கேட்கறது என்ன? குலு லா இலாஹ இல்லல்லாஹ். மக்களுக்கு அது பலசாக இருக்கலாம். சில பேர் சொன்னாங்க தாவத்துடைய பேச்சை கொஞ்சம் மாத்தீங்களேன். நான் சொன்னேன் தாவத் எப்பவுமே மாறாது. அசான் இது வரைக்கும் மாறிச்சாங்க ஏங்க? 50 வருஷமா ஒரே அசான், கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் மாழ்த்துங்களேன். அசான் اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة. யா அல்லாஹ், இது தாவத்தே தாமாவாக இருக்கின்றது. இந்த தாவத் கியாமத் வரை மாறாது. எனவே இந்த தாவத்தும் குல் ஹாதிஹி சபீலி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய தாவத், இது கியாமத் வரை மாறாது. ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். குலு லா இலாஹ இல்லல்லாஹ். இதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? வாழ்க்கையில் விதவிதமான நிலை வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். எது வந்தாலும் உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் இருக்கின்றதே, உன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய சொல், அந்த சொல் ஒரே சொல்லாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடுனா ஆகும். யார் நாடுனா ஆகும்? அல்லாஹ் தஆலா நம்மள இந்த நிலையில வைக்கணும்னு அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சுட்டான். எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலை இருக்கின்றது. அது 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 யார் இஷ்டப்பட்ட நிலை? யார் இஷ்டப்பட்ட நிலை? எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா வசதி கொடுக்க மாட்டான். எல்லாருமே நிரந்தரமாக வசதி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லாருக்குமே அல்லாஹ் சந்தோஷம் கொடுக்க மாட்டான். எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா கஷ்டமும் கொடுக்க மாட்டான். ஹுவல்லதி அத்ஹக வ அப்கா. சிரிக்க வைக்கக்கூடியவனும் அல்லாஹ், அழுக வைக்கக்கூடியவனும் அல்லாஹ். நாம் சிரிக்கிறோம் என்று சொன்னால் இந்த சிரிப்பு முகத்தில் வருது. அது யாரின் மூலமாக? 1 2 3 4 5 தூங்குறாங்க. இந்த தூக்கம் இருக்குது, அது ரொம்ப அலர்ஜிக். நானும் எதுக்காக பேசிட்டு இருக்கிறேன்? வேஸ்டா தாலாட்டா பேசிட்டு இருக்கேன். தாலாட்டா இது நான் பேசுறது தாலாட்டா? தாலாட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் முழுச்சு கேட்டோம்னு சொன்னா இந்த பேச்சு நம்ம போய் எட்டி வைக்கிறது ஈஸியா இருக்கும். நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, சில விஷயங்கள் தாங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இதே பேச்சு தாங்கள் போய் சொல்றது ஈஸியா இருக்கும். சொல்லாமா இன்ஷா அல்லாஹ்? கவனமாக இன்ஷா அல்லாஹ் கேட்டு சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் என்று நம்மளுடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருந்தால் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை கஷ்டத்தை நீக்கிவிடும். சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உடம்பு எதுக்கு கெடுப்பு? அல்லாஹ் தஆலா நாடுனா. ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிலர் வந்து கேட்டாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான நாட்கள் எந்த நாட்கள்? எனக்கு உடம்பு சரியில்லாம நான் இருக்கும் சமயத்தில் அல்லாஹ் தஆலா என்னை தினமும் 2 தடவை கேட்பான், அய்யூப் நீ எப்படி இருக்கிற? அய்யூப் நீ எப்படி இருக்கிற? அய்யூப் நீ எப்படி இருக்கிற? அதை விட சுவையான நாட்கள் வாழ்க்கையை நான் எப்பவுமே வாழ்ந்ததே கிடையாது. அவங்க ராஜாவாகவும் இருந்தார்கள். யாராக இருந்தாங்க? ராஜாவாக இருந்தாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த பதவியை திருப்பி கொடுத்துட்டான். அந்த திருப்பி கொடுத்ததுக்கு பிறகு கூட அவங்களுடைய வாயிலிருந்து என்ன வந்துச்சு? எந்த நாட்கள்? அந்த கஷ்டத்தை கஷ்டம் என்று நினைத்தால்தான் கஷ்டம். அந்த கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய இஷ்டம் என்று
நினைத்தால் கஷ்டம் கிடையாது. கஷ்டத்தை என்ன நினைக்கணும்? யாருடைய இஷ்டம்? யாருடைய இஷ்டம்? யாருடைய இஷ்டம்? சஹாபாக்கள் வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டத்தை பத்தி நபி கிட்ட வந்து, நபிகள் நாயகம் சாஸ்திரம் கிட்ட வந்து கஷ்டத்தை பத்தி சொன்னதே கிடையாது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேங்க, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேங்க, ஏன் சொன்னது கிடையாது? சஹாபாக்களுடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சு சொன்னா, இந்த கஷ்டத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய நெருக்கத்தை தர வேண்டும் என்று விருப்பப்படுகிறான். தொழுகையின் மூலமாகவும் எந்த இபாதத்தின் மூலமாகவும் மனிதன் அல்லாஹ்வை எந்த சீக்கிரமாக நெருங்க முடியாது, அல்லாஹ்விடம் நெருங்க முடியாது. ஆனால் கஷ்டத்தின் சமயத்தில் மனிதன் தன்னுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றதே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு சாதகமானவர், அல்லாஹ்வுடைய அடியான்கள். இன்னா லில்லாஹ், நாம் எல்லாருடைய மாலிக் யார்? நம்ம எல்லாருடைய எஜமான் யார்? அல்லாஹ். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடமே நாம் எல்லோரும் திரும்பி சென்று விடுவோம். இந்த விஷயத்தை எந்த ஒரு மனிதன் ஒரு கஷ்டத்தில் சொல்லுகிறானோ, அல்லாஹ் தஆலா தரப்பிலிருந்து உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ரஹ்மத் இறக்கப்படும், சலவாத் இறக்கப்படும். ஒரு மாதிரியான நிம்மதியான வாழ்க்கை, பொருத்தமான வாழ்க்கை, அல்லாஹ்வை பொருந்தி வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தருவான். யாருக்குன்னு சொன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய கஷ்டத்தை அது இஷ்டமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சஹாபாக்கள் கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கைஃப் அஸ்பஹ்தும், எப்படிங்க காலையில நம்ம எல்லாம் பெரும்பாலுமா எப்படிங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன விசாரிக்கிறது? நிலம் விசாரிக்க போகணும்னு சொன்னா நம்ம என்ன நிலம் சொல்லுவோம்? ரெண்டு நிலத்தை தான் சொல்லுவோம். என்ன? உடம்பை பத்தி சொல்லுவோம். ஏதோங்க அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், பரவாயில்ல. அந்த டாக்டர் கிட்ட போனேன், கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குது. இல்ல ஜாஸ்தியா சொன்னா, ஃபர்ஸ்ட் சுகர் கம்மியா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியா. உடம்பை பத்தி தான் நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது வியாபாரத்தை பத்தி சொல்லுவோம். எப்படிங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட உடனேயே நம்ம கொடுக்குற பதில் இருக்குது, அது எப்படி இருக்கும்? வியாபாரத்தை பத்தி இருக்கும், எவ்வளோ பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்குது, இல்ல பரவாயில்ல கடை மாத்துறதுல இருந்து பிஸ்னஸ் கொஞ்சம் ஓடுது. இது ரெண்டு நிலையை தவிர மூன்றாவது நிலை நம்ம கவனத்துக்கே வருவது கிடையாது. ஆனால் சஹாபாக்கள், யாரு? சஹாபாக்கள், அவங்களுடைய கவனத்தில் என்ன இருக்கும்? கைஃப அஸ்பஹ்தும். சஹாபாக்களுக்கு எப்பவுமே தன்னுடைய ஈமானுடைய கவலை தான். யல்லாஹ் ஈமான் குறைஞ்சிடக்கூடாது, யல்லாஹ் ஈமான் குறைஞ்சிடக்கூடாது, யல்லாஹ் ஈமான் குறைஞ்சிடக்கூடாது. சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? அஸ்பஹ்னா முஃமினீன பில்லாஹி யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நம்ம காலையில் எந்திரிச்சோம், ஈமானுடைய நிலை அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய உயரத்தில் இருந்தது. ஈமானுடைய நிலையில் நாம் காலையில் எந்திரிச்சோம். எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. உங்கள் ஈமானுடைய அடையாளம் என்ன? அது சொல்லுங்க, அது அடையாளங்கள் சொல்லுங்க. லிகுல்லி ஷைஇன் அலாமத்துன், மாஸா அலாமத்து ஈமானிக்கும். சஹாபாக்கள் சொன்ன விஷயம் என்ன? நஷ்குரு அலல் ரஹா, நஸ்பிரு அலல் பலா வ நர்ஸி அலல் கஸா. யா ரசூலல்லாஹ், மூன்று விஷயங்கள். அல்லாஹ் எத்தனை நிஅமத்துகள் கொடுத்தானோ அந்த எல்லா நிஅமத்துகளுக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். சில சமயத்துல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. என்னங்க குடிசையில போய் நான் நன்றி? ஒருத்தவர் கேட்கிறாரு, குடிசையில என்னங்க நன்றி செலுத்துறது? பெரியோர்களே, யோசிச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒருத்தவர் ஏழப்பட்டவர்கிட்ட சொன்னாங்க, பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்க்கு என்ன நன்றி செலுத்துற? இந்த பிச்சை எடுத்துட்டு இருக்க நன்றி செலுத்தணுமா?
சரி ஒரு வேலை செய்யுங்க, உங்களுடைய கண் இருக்குது, ஒரு 20,000 ரூபாய் தரேன், 2 கண்ணு கொடுத்துருங்க. 30,000 ரூபாய் தரேன், 50,000 ரூபாய் தரேன். நான் கண்ணெல்லாம் தரமாட்டாங்க. அது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு திடீர்னு ஷாக் அடிச்ச மாதிரி ஆச்சு. அல்லாஹ் உங்களுக்கு கண்ணு கொடுத்திருக்கிறான், நன்றி செலுத்த மாட்டீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய் கொடுத்திருக்கான், நன்றி செலுத்த மாட்டீங்களா? ஒரு சிறுநீர் நாம் போய் லேசாக கழித்து விட்டு வருகிறோமே, இதற்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? மௌலானா உமர் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் 2 இடத்துக்கு சென்று கொண்டே இருங்கள். ஒன்று, நோயாளிகளை பார்ப்பதற்காக. நோயாளிகளை போய் பாருங்கள். பார்த்தால் தாங்களுடைய நிலைமை என்ன, தாங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான், தாங்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உடம்பு கொடுத்திருக்கிறான் சொல்லிட்டு அதுக்கு நீங்க நன்றி செலுத்துவீங்க. அல்லாஹ் தஆலா இந்த கஷ்டத்தை விட்டு என்னை பாதுகாத்துட்டானே, இந்த கஷ்டத்தை விட்டு பாதுகாத்துட்டானே, இந்த கஷ்டத்தை விட்டு. எது அளவுக்கு நாம் கண்ணுக்கு மீதி இதென்ன சொல்றது, இமை இருக்கின்றது, அந்த இமைக்கும் நாம் நன்றி செலுத்த முடியாது. கொஞ்ச நேரம் அந்த இமையை நிக்க வைங்க, அப்படியே அது கீழே வராமல் நிக்க வச்சு பாருங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் இல்லையா? ஒருத்தர் எலக்ட்ரிக் வேலை செய்யும் சமயத்தில் திடீர்னு ஷாக் அடிச்சு மூஞ்சி எரிஞ்சிருச்சு, அந்த இமையை எரிஞ்சிருச்சு. எரிஞ்சிட்டதுக்கு பிறகு முழு உலகத்தில் சுற்றி அவரு பெரிய கவர்மெண்ட் வேலையில இருந்தாரு, அவருக்காக கவர்மெண்ட் ஒத்துழைச்சிருச்சு. அந்த இமையை ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. தோல் செஞ்சாச்சு, ஆனா அந்த தோல் இறங்கவும் மாட்டேங்குது, ஏறவும் மாட்டேங்குது. ஏறினா இறங்காது, இறங்கினா ஏறாது. அந்த டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரம்புகள். கடைசியில் என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு சொட்டு சொல்யூஷன், ஒரு சொட்டு தண்ணி மாதிரி போடணும், அது மேல லைட்டா இப்படி ஒரு பஞ்சு மாதிரி வச்சுக்கணும், அது தனிப்பட்ட பஞ்சு. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்ணி எரியாம இருக்கும். அதற்கு பிறகு அது நகர்த்திட்டு பின்ன ஒரு சொட்டு போடணும். அதுக்கு பிறகு அந்த அந்த மூடி வச்சுக்கணும், கண்ணை மூடி வச்சுக்கணும். அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அந்த ஒரு சொட்டு இருக்கின்றது 500 ரூபாய் ஒரு சொட்டு. எவ்வளோங்க? எவ்வளோ? 500 ரூபாய் ஒரே ஒரு சொட்டு. அது தினமும் 2 கண்களுக்கு ஒரு சொட்டு 1000 ரூபாய். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சொட்டு. ஒரு நாள் எத்தனை சொட்டு ஆயிடுச்சு? யோசிச்சு பார்க்க வேண்டும். அந்த இமை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே, தினமும் ஃப்ரீயாக 15,000 ரூபாய் எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டான். வெறும் எதுக்காக? மூச்சு வாங்கிட்டு இருக்கிறோமே, மூச்சு. அதற்காக எந்த சில இடங்களில் மூச்சுக்கு திணறிட்டு மக்கள் என்ன வச்சுட்டு இருக்கிறாங்க, மாஸ்க், அந்த ஆக்சிஜன் மூக்குல ஏறிக்கிட்டே இருக்குது. அது தினமும் மாற்றணும். மாத்துறதுக்கு 2,000 ரூபாய் செலவாகுது. அந்த 2,000 ரூபாய் மூச்சு நம்ம ஃப்ரீயா வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காதுடைய மிஷினுக்கு கணக்கு போட்டுக்குங்க, பேசக்கூடிய சொல்லுக்கு கணக்கு போட்டுக்குங்க, நம்ம ஹார்ட்டுக்கு கணக்கு போட்டுக்குங்க, லிவர் கணக்கு போட்டுக்குங்க, வயிற்று கணக்கு போடுங்க. முழுமையா நம்ம கணக்கு போட்டோம்னு சொன்னா தினமும் 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 அல்லாஹ் தஆலா 10 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறான். எவ்வளவு கொடுத்திருக்கிறான்? வஃபி அன்ஃபுசிகும் அஃபலா துப்சிரூன். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய உடம்பிலேயே என்னுடைய அடையாளங்கள் இருக்கின்றது, நீங்கள் ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீர்கள்? தன்னை கவனியுங்கள், தன்னை பாருங்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களுக்கு நியமத்து கொடுத்திருக்கிறார் என்று தனக்கு தானே அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத், அந்த நியமத்துக்கு அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்யறோம்? அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த மாதிரி நான் உங்கள் மீது இரக்கம் காட்டி இது எல்லா நியமத்துகள் கொடுத்தேனோ அதே மாதிரி இஹ்சான் என்னுடைய தீன் மீது செய்யுங்கள். நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தேன், நீ எனக்கு என்ன வாபஸ் கொடுக்கிறீங்க? அந்த வாபஸ் கொடுப்பது என்ன? அதுதான் தாவத்துடைய உழைப்பு.
அந்த வாபஸ் கொடுப்பது என்ன? அதுதான் தாவத்துடைய உழைப்பு. தாவத்துடைய உழைப்பு யாருக்கு அழகிற சொல்ல, அல்லாஹ் நீ எனக்கு உடம்பு கொடுத்த, சக்தி கொடுத்த, காசு கொடுத்த, பணம் கொடுத்த, குடும்பம் கொடுத்த, சொந்த பந்தம் கொடுத்த, சலாஹியத் கொடுத்த, தன்மைகள் கொடுத்த, இது எல்லாமே நான் உன்னுடைய தீனுக்காக காலையும் மாலையும் காலையும் மாலையும் காலையும் மாலையும் 3 நாட்களுக்காக 40 நாட்களுக்காக 4 மாசத்துக்காக வெளிநாட்டிற்காக சென்று நான் உன்னுடைய தீனுக்காக உழைத்தேன் என்று நாம் சொல்லக்கூடிய தகுதியில் வர வேண்டும் என்பதுதான் தீனுடைய ஒரு உழைப்பு. எல்லாம் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இது எல்லாம் நாம் கொடுக்கக்கூடியது என்ன? அல்லாஹ்வுக்கு மன்சல்லதி, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? மன்சல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்ஸன் ஹஸனா, தாங்கள் என்ன என்ன எனக்கு கொடுத்தீர்களோ அதை நான் கடனாக வைத்து மறுமை நாளில் திருப்பி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அது ஃப்ரீயா கூட இல்ல. நம்ம என்னென்ன கொடுக்கிறோமோ அது அல்லாஹ் தஆலா எது மாதிரி வைப்பான்? கடனாக. கடன். யுக்ரிதுல்லாஹ கர்ஸன் ஹஸனா, கடனை திருப்பி கொடுப்பது வாஜிபாக இருக்கின்றது. அந்த கடனை அல்லாஹ் தஆலா திருப்பி கொடுப்பான். அந்த திருப்பி எப்ப கொடுப்பான்? நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். அது கொடுப்பதற்காக தான் தீனுடைய உழைப்பு. நமக்கெல்லாம் உடம்பு கொடுத்திருக்கிறானே, என்னங்க செஞ்சோம்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, என்னங்க ஒண்ணுமே செய்யல. அது எப்போ உணர்வோம்னு சொன்னா, அல்லாஹ் நாம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, கஷ்டம் வந்ததுக்கு பிறகுதான் மனிதனுடைய மூளை வேலை செய்யும். ஐந்து விஷயத்திற்கு முன், 5 விஷயம் வருவதற்கு முன் 5 விஷயத்துடைய நியமத்துகளை தெரிந்து கொள்வீர்கள். கனிமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள், நியமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த 5 விஷயங்கள் என்ன? மௌத்தாவதுக்கு முன்னாடி வாழ்க்கையை, ஹயாத்தக கபில மௌத்திக், மௌத்து வரும். அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை தான் கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்க்கை 2 கிடையாது. பெரியார்கள் இங்கே நிறைய உலமாக்கள் மாஷா அல்லாஹ் இறந்து போயிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ்க்கை முழுவதும் உழைப்பு செய்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் அமானி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த மாதிரி எத்தனையோ பெரியார்கள். அந்த பெரியார்களுடைய பேரு தாங்கள் எந்த அளவுக்கு கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக வெளியில இருக்கிறவங்க கூறிக்கொண்டிருக்கிறார். தாங்களுக்கு இந்த ஊருடைய மகிமை தெரியாது. அதை விட அதிகமாக அதை பற்றி புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் வெளியிருக்கின்றார்கள். அவங்க சொல்லுவாங்க, லால்பேட்டைக்கு போயிட்டு வந்தீங்களா? அட அதெல்லாம் அவுலியாலக்காலுடைய ஊராச்சே. லால்பேட்டைக்கு போயிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் பெரியார்களுடைய ஊராச்சே. லால்பேட்டைக்கு போயிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் தீனுடைய ஊராச்சே. லால்பேட்டைக்கு போயிட்டு வந்தீங்களா? அங்கெல்லாம் பர்தா உள்ளவங்க இருக்கிறதாச்சே. லால்பேட்டைக்கு போயிட்டு வந்தீங்களா? அங்க நிரந்தரமாக தீனுக்காக தியாகம் செய்தவங்க இருக்கிறாங்களே, அங்க சொல்லுவாங்க. அந்த பேரை இன்ஷா அல்லாஹ் காப்பாத்தலாமா? நம்ம பெரியார்களுடைய பேர். அவர்கள் என்ன செய்து கொண்டு சென்று விட்டார்கள்? அந்த கபரிடம் போய் நின்று கேளுங்கள். அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கை முழுவதும், நான் எப்பவுமே சொல்லுவது உண்டு, ஒரு இடத்துல நிசாமுத்தீன் அவுலியாவுடைய தர்கா, முழு இந்தியாவை ஆட்சி செய்தவர் ஹிமாயூனுடைய தர்கா, ஒரு 1.5 கிலோமீட்டர் வித்தியாசம். ராஜா எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து சென்றவர். ஒரு கொஞ்ச நேரத்துக்காக நீங்க அங்க போய் பாருங்க, ராஜாவுடைய தர்கா எப்படி இருக்கிறது என்று. அதே சில நேரத்திற்கு பிறகு தாங்கள் நிசாமுதீன் அவுலியாவிடம் வந்து பாருங்க, இங்க எப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் காட்டுறான், உலகத்திற்காக வாழ்ந்து இறந்தவருடைய நிலை என்ன, தீனுக்காக வாழ்ந்து இறந்தவருடைய நிலை என்ன. பெருமையா பேசிக்கலாம், நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு. உன் வாழ்க்கையில தீன் இல்ல, உன் குடும்பத்துல தீன் இல்ல, உன் வீட்டுல தீன் இல்ல, நீ உயிரோடு இருக்கும் போது அல்லாஹ் பர்க்கத்தை குடிங்கிருவான். எத்தனையோ குடும்பங்கள் அழிந்தது
தீன் இல்லாத பிள்ளைகளின் மூலமாக. பிள்ளைகிட்ட தீன் இல்ல, பிள்ளைங்க கிட்ட தீன் இல்ல, குடும்பத்துல தீன் இல்ல, நம்ம இறந்து போயிட்டோம். பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றுவானாக. ஹஸ்ரத் சொன்னார்கள், மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி, தீனுடைய உழைப்பை லேசாக நினைக்காதீர்கள். நீங்கள் இந்த வேலையை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், உபதேசம் செய்யக்கூடிய வேலை, தாவத்து கொடுக்கக்கூடிய வேலை, வீட்டுடைய குடும்பத்துடைய நிலையை மாற்றக்கூடிய வேலை, நீங்கள் இந்த வேலையை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நெருப்பு போன்று பாத்தில் குஃப்ர் உங்க வீட்டுல வந்து பூந்துரும். உங்களுக்கே தெரியாது. நீங்க மிட்டாய் குழந்தை வச்சீங்க, எறும்பு வந்துருச்சு. எறும்பு வரும்போது காலிம்பில் அடிக்குதா? எறும்பு வரும்போது கதவு திறக்குதா? எறும்பு வரும்போது சத்தம் போடுதா? எறும்பு வரும்போது தகவல் கொடுக்குதா? நமக்கு அறியாமலேயே, அட என்னப்பா இங்க எறும்பு வந்துருச்சு, இல்ல இங்க சக்கரை கொட்டிருச்சு அதனால எறும்பு வந்துருச்சு. எங்கிருந்து வந்துருச்சு, எப்படி வந்துருச்சு, நமக்கே தெரியாது. அதே மாதிரி நம்மளுடைய பெண்களுடைய வாழ்க்கையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஈமானை விட்டு விலகிவிடும், தீனுடைய வேலை விட்டு விட்டால். நான் நேஷாப்பூர் போயிட்டு வந்தேன். நேஷாப்பூர் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஊர். எந்த ஒரு புஸ்தகம், எந்த ஒரு ஹதீஸுடைய கிதாப், புகாரிக்கு பிறகு முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸுடைய நூலாக இருக்கின்றதோ புனிதமான நூல், அந்த நூல் எழுதினது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த ஊர் இருக்கின்றதே நேஷாப்பூர். அங்க அல்லாஹ் தஆலா கொண்டு போனான் தாவத்துடைய பரக்கத்தின் மூலமாக. அங்க போய் நம்ம தேடணும், இமாம் முஸ்லிமுடைய குடும்பத்துக்காரங்க யாராச்சும் இருக்கிறாங்களா சொல்லி தேடுனா, பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப அந்த குடும்பம் இஸ்லாத்திலேயே இல்லை. எல்லாம் ஷியாவாயிட்டாங்க. எனக்கு அதிர்ச்சமாயிடுச்சு. நல்லா எந்த மாதிரி பெரியார்களுடைய குடும்பம் என்ன கதியில ஆயிடுச்சு. நான் இந்த விஷயம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, உழைப்பு விட்ட காரணத்தினால. நான் ஒரு பெரியவங்களுடைய குடும்பத்தை சந்திக்க போன பெங்களூர்லயே, அவர் மூலமாக கிட்டத்தட்ட முழு உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா இல்மு கொடுத்திருக்கிறான். அந்த மாதிரி மகான், இந்தியால பிறந்தவர், இந்தியால வாழ்ந்தவர், இந்தியாவிலே வஃபாத் ஆனவங்க, அவங்க பேரை சொன்னாவே மக்கள் எல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று அவங்களுக்கு அவ்வளவு புகழ்ந்து பேசுவாங்க. அவங்களுக்காக ரஹ்மத்துடைய துவா செய்வாங்க. அந்த மாதிரி மனுஷனை சந்திக்க போன அவங்களுடைய 5வது பிள்ளை, 5வது தலைமுறை போய் சந்திச்சோன்னு சொன்னா, அவர் வெளியே வராரு, சட்டி போட்டுக்கிட்டு வராரு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நாம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. லால்பேட்டையுடைய மரியாதையை காப்பாற்றுறது யார் மீது பொறுப்பு? நம் மீது பொறுப்பு. நம்முடைய குடும்பத்துடைய மரியாதை, இஸ்லாத்துடைய மரியாதை, குர்ஆனுடைய மரியாதை, ஹதீஸுடைய மரியாதை. நாம் பெரிய, நான் எப்போ சொல்றேன், சாதாரண முஸ்லிமா ஆவுங்க போதும். சாதாரண முஸ்லிம். என்ன சாதாரண முஸ்லிம் யார்? 3 விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் அகல தய்யிபன், மன் அகல தய்யிபன், யார் ஒரு மனிதன் தூய்மையான சாப்பாடு உணவு சாப்பிடுகிறாரோ, ஹராம் இல்லாத உணவு, மன் அகல தய்யிபன் வ அமில அலா சுன்னத்தின், சுன்னத்தான வழியின், சுன்னத்தான முறையை பின்தொடர்ந்து நடக்கிறாரோ. சுன்னத், ஒரு விஷயத்திலே சுன்னத், முகத்துடைய சுன்னத், உடையுடைய சுன்னத், நடையுடைய சுன்னத், சாப்பாட்டுடைய சுன்னத், வீட்டுடைய சுன்னத், பெண்களுடைய சுன்னத். உலமாக்கள் மூலமாக ஒரு ஈமான் உள்ளவர் எப்படி இருக்க வேண்டும், சாதாரண ஈமான் உள்ளவர் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். உலமாக்கள் சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து, மன் அக்கல தய்யிபன் வ அமில அலா சுன்னத்தின் வ அமின الناس பவாயிகஹு, மக்களை துன்பம் கொடுக்காமல், கஷ்டம் கொடுக்காமல், நஷ்டம் கொடுக்காமல், தொல்லை கொடுக்காமல்,
யாருக்குமே தொல்லை கொடுக்காமல் வாழ்க்கை வாழ்ந்து விட்டாலே சொர்க்கத்துக்கு சென்று விடுவோம். எவ்வளவு லேசான விஷயம். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே செய்யலாமா? அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இது மூணு விஷயங்கள், இன்னொரு 4 விஷயங்கள். துத்இமுத் தஆம், மக்களே இரக்கம் காட்டுவதுடைய தன்மை தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டு ஏழைப்பட்டவர்களுக்கு, முசாஃபிர்களுக்கு, தன்னுடைய சொந்த பந்தத்திற்கு உணவு அளிப்பீராக. உணவு கொடுத்து கொண்டே இருங்க. துத்இமுத் தஆம், தக்ரவு ஸலாம், எல்லாருக்குமே சலாம் செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குங்கள். மோன யூசுரம் தன்னை சொல்லுவாங்க, சலாம் இருக்கின்றதே அது தாவத்துடைய முதல் படி. சலாம் இருக்கின்ற தாவத்துடைய முதல் படி. அந்த சலாம் சொல்லும் போது எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம், முகத்தை பார்த்து சலாம் சொல்ல வேண்டும். அதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்துடக்கூடாது. வேலை இருக்குது, நடந்து போகணும். பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டா மூணாட்டு எப்படி போவீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நான் யமன்ல இருக்கும் சமயத்தில் கார் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும், இப்படி இப்படி இப்படி. அந்த சமயத்தில் இங்கேருந்து ஒரு ஹார்ன் அடிப்பாங்க, கிங் அப்படி, இங்கேயும் கிங் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன அர்த்தம்? இந்த கிங் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டே கிங் அடிப்பார். அவரு வலைக்கும் அஸ்ஸலாம் என்று கிங் அடிப்பார். அவ்வளவு தூரத்துக்கு சலாம் போவாது. கார் ரெண்டும் 100-120 ஸ்பீட்ல இருக்குது. இப்ப இவருக்கு சலாம் சொல்லுவோம். எல்லாமே முஸ்லீம்கள் தான், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கார் செல்லும் சமயத்தில் ஹஜரத் மௌலானா மியாஞ்சி ஜனாப் மியாஞ்சி மெஹராப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நம்ம பெரியார்களில் ஒருவர், எந்த அளவுக்கு क्या कहते हैं मासूम आदमी, यानी सादा सीधा इंसान, சாதாரணமான மனிதர் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள், அவர்கள் ஒரு தடவை பயணத்தில் டிப் அடிப்பாங்க. டிப், இப்படி 2 வண்டி போகும் சமயத்தில் இங்கேருந்து வண்டி வந்தால் கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்க, கொஞ்சம் வண்டியை சைடில் வாங்குங்க, கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி டிப் அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? லைட் அடிப்பாங்கல்ல. அந்த சமயத்தில் ஹஜரத் கேட்டாங்க, மௌலானா அபூபக்கர் தீபி, புஜாப்பூர்ல இருக்கிறாங்க, மௌலானா அபூபக்கர் தீபி தாமத் பரக்காத்து, அவர்கிட்ட கேட்டாங்க, இது என்ன இது லைட் இப்படி அடிக்கிறாங்களே? இல்லை மியாஞ்சி, நீங்கள் வந்து இந்த வண்டியில் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் எல்லாமே உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. அவர் மியாஞ்சி வண்டியில் டிப் அடிக்கும் போது வாலேக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி, அவர் டிப் அடிக்கிறாரு, வாலேக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி, அவர் டிப் அடிக்கிறாரு, வாலேக்கும் சலாம். முழு பயணத்தில் என்ன சொல்லிட்டு போறாங்க ஹஜ்ரத்? வாலேக்கும் சலாம், வாலேக்கும் சலாம், வாலேக்கும் சலாம். அந்த சலாம் இருந்தாலே அல்லாஹ் எல்லாருக்கும் சலாமத்தை கொடுத்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். சலாம் செய்யக்கூடியவர் உள்ளத்தில் பெருமை இருக்காது. சலாம் செய்யக்கூடிய உள்ளத்தில் அன்பு, பண்பு, பாசம், பிரியம் அல்லாஹ் உண்டாக்குவான். சலாம் செய்யக்கூடியவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தக்கப்புர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை, அந்த பெருமையை அல்லாஹ் தஆலா எடுத்து அவரை சொர்க்கவாசியுடைய நிலையில் அல்லாஹ் தஆலா நிற்க வைக்குவான். அது எப்போ? சலாம் சொல்லிக்கொண்டு. வீட்டுக்கு போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டுக்கு போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாமா இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு வீட்டில் சலாம் இருக்குமோ அந்த வீட்டில் எப்பவுமே சண்டை வராது. என்ன வராது? சண்டையே வராது சலாம் சொல்லும் சமயத்தில். மூன்றாவது விஷயம் என்ன சொன்னாங்க? சலுல் அர்ஹாம், சொந்த பந்தத்தை நேசியுங்கள், சொந்த பந்தத்தை இணைந்திருங்கள். சொந்த பந்தத்தை, அந்த சொந்தத்தில் ஒரு சொந்தம் பரலான சொந்தம். பாருங்க, சொந்தத்தில் எல்லாம் இவர் யாரு? இவர் எங்க மச்சானுடைய மச்சானுடைய மச்சானுடைய. போதும் 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 போதும். ஏன் அவ்வளோ தூரத்து சொந்த பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. மச்சானுடைய 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 போதும் 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 போதும். ஸ்டாப் ஸ்டாப். பணம் இருந்தால் தூரத்து சொந்தமும் நெருங்கிவிடும். குணம் இருந்தால் தூரத்து ஏழையும் தூரமா இருந்தாலும் அவங்க பக்கமாயிருவாங்க. பணத்துடைய சொந்தம் நிரந்தரமாக இருக்காது.
குணத்துடைய சொந்தம் தான் நிரந்தரமாக இருக்கும். மக்கள் அவரு எங்களுக்கு ரொம்ப நெருங்கினவருங்க. யாருங்க நிக்கா? எங்க அக்கா இருக்கிறாங்க பாருங்க. ஆமா. அவங்க குழந்தையா இருக்கிறாங்களே. ஆமா. அவங்களுடைய பேரன். ஆமா ஆமா. அவங்களுடைய மாமனார். போதுங்க, ரொம்ப ஓவரா போகுது. ஏன்? பணத்தின் மூலமாக. இந்த சொந்தம் கிடையாது. ஃபரலான சொந்தம் எது? தாய், தந்தை, அண்ணன், தம்பி, மனைவி, மக்கள். இவர்கள் ஃபரலான சொந்தம். தாய், தந்தை வாஜிபான சொந்தம். மாமியார் வீடு, அந்த சொந்தத்தை கவனிப்பது, அது எதான சொந்தம்? வாஜிபான சொந்தம். சம்பந்திகள் வீடை கவனிப்பது வாஜிபான சொந்தம். என்ன சொந்தம்? வாஜிபான. அதற்கு பிறகு நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இது சுன்னத்தான சொந்தம். இவன் அக்கா புள்ள, இவன் பெருத்தா புள்ள, இதெல்லாம் நேசிப்பது சுன்னத்தான சொந்தம். அதற்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு, இது முஸ்தஹபான சொந்தம். என்ன முஸ்தஹப்? பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இவர்களை கவனித்து விட்டு அவர்களை கவனிக்க வேண்டும். இவர்களை விட்டு விட்டு அவர்களை கவனிப்பது, அது எப்படின்னு சொன்னா ஃபரலை விட்டு விட்டு சுன்னத் தொழுற மாதிரி, சுன்னத்தை விட்டு விட்டு வெறும் நஃபில் தொழுற மாதிரி. தௌபா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நான்காவது இருக்கின்றது சல்லுல் அர்ஹாம். பிறகு சல்லு பில்லைல் வன்னாசு நியாம். எல்லா மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஃபரலான தொழுகையும் தாங்கள் தொழுகிறீர்கள், சுன்னத்தும் தொழுகிறீங்க, வாஜிப தொழுகிறீங்க, எல்லாம் தொழுகிறீங்க. தன்னுடைய உள்ளத்துடைய பேச்சு அல்லாஹ் கிட்ட வைக்கிறதுக்காக அருமையான நேரம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில், மக்கள் எல்லாருமே உறங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் தாங்கள் எந்திரிச்சு ஒசு செய்து விட்டு அல்லாஹ் முன்னாடி 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் 2 ரக்காத்தா, 2 ரக்காத், 4 ரக்காத் தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுது விட்டு, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடியான், நான் என்ன வாழ்க்கையில செஞ்சிருக்க சொல்லி நீ எல்லாம் அறிந்தவன். யா அல்லாஹ் சில விஷயங்கள் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், நம்மை தவிர யாரும் அறிந்தவர்கள் இல்லை. கிராமன் காத்திபீன் அவர்களுக்கு தெரியும். கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், இவர்களை தவிர உலகத்தில் யாருமே அறிந்தவர்கள் கிடையாது. அந்த மாதிரி சில பாவங்கள் இருக்கின்றது. இந்த எல்லா பாவத்தை விட்டு நான் மன்னிப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் நீ மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம அழுது தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் முன்னாடி வைத்து இன்ஷா அல்லாஹ் நாம் அழுது கதறி துவா செய்து வாழ்க்கையில மாற்றத்தை கேட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வான். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். மன் மின்கும் ஸாயிலின் ஃபௌதி, அல்லாஹ் கேட்கிறான், யாராவது துவா கேட்கக்கூடியவர் இருக்கின்றார்களா? நான் தருவதற்காக வந்திருக்கிறேன். மன் மின்கும் ஸாயிலின் ஃபௌதி, மன் மின்கும் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிருல்லாஹ், யார் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடினார்கள் என்று சொன்னால் மன்னிக்குவதற்காக வந்திருக்கிறேன். எங்கிருந்து? 7வது வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உலகத்துடைய வானத்துக்கு வந்துடுறான். யன்சிலு மினஸ் ஸமாஇ ஸாபிஆ இலா ஸமாஇ துன்யா, கீழ வந்து அல்லாஹ் கேட்கிறான், பாவ மன்னிப்பு தேடுறவங்க இருக்கிறாங்களா? மன் மின்கும் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிருல்லாஹ். அந்த சமயத்தில் நாம் கையேந்தி அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செஞ்சோம், அல்லாஹ் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, நானும் மனைவியும் நீண்ட அம்மா அத்தா 2 பேரும் துவா செய்றாங்க, அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கூடிய சீக்கிரம் ஏற்றுக்கொள்வான். செய்யலாங்களா இன்ஷா அல்லாஹ்? எனவே பெரியோர்களே, வாழ்க்கை மாறுவதற்காக தான் தாவத்துடைய ஒரு வேலை. தாவத்தில் துவாவும் இருக்குது. எப்படி நம்ம எத்தனை நியத்துகள் நாம் அல்ஹம்துலில்லாஹ் நேத்திலிருந்து இது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் கையை தூக்கணும், பார்வையை அந்த பக்கம் நம்ம வந்து செலுத்தணும். இது எல்லாம் நடந்ததோ, இது எல்லா விஷயத்தெல்லாம் கிட்ட துவா கேளுங்க. யா அல்லாஹ் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் மாறுவதற்காக, மாற்றக்கூடியவன் நீ. உள்ளத்தை உன் உள்ளம்
உன்னுடைய இரண்டு விரல்கள் அல் குலூப் பைன இஸ்பஇர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா, நீ எப்படி விருப்பப்பட்டாலும் அதை திருப்பலாம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாம் இங்கே வந்து விட்டோம், எங்களுடைய உள்ளத்தை திருப்பி விடுவாயாக. உள்ளம் திரும்பி விட்டது என்று சொன்னால் வாழ்க்கை திரும்பிவிடும், சொல் திரும்பிவிடும், செயல் திரும்பிவிடும், பார்வை திரும்பிவிடும், கவனம் திரும்பிவிடும். وَإِنْ صَلُحَتْ صَلُحَ الْجَسَدُ كُلُّهُ وَإِنْ فَسَدَتْ فَسَدَ الْجَسَدُ كُلُّهُ. நியத்து செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அமல் செய்வதற்கு தௌஃபீக் தந்தவனாக. அதுக்காக இன்ஷா அல்லாஹ் யார் யார் முகாமி வேலை 5 வேலைகள் செய்வோம், யார் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் நியத்து செய்தோமோ எல்லாம் இன்ஷா அல்லாஹ் போலாமா? அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். தரூத் ஷரீஃப் படிச்சுக்கோங்க. اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك المجد كله ولك الثناء كله وإليك يرجع الخلق كله. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا القوة المتين يا راحم المساكين. أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم صل على محمد بعدد من صلى وصام. اللهم صل على محمد بعدد من قاد وقام. اللهم صل على محمد كما تحب وترضى عدد كما تحب وترضى يا رب العالمين. يا حنان يا منان يا حنان يا منان يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا ممسك السماوات والأرض. ظلمنا أنفسنا ظلمنا أنفسنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين. يا رحمن يا رحيم يا منعم يا محسن. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்தோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலையோ செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், மிகவும் பாவவாளிகளாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதுவரைக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்யாமல் இருக்கின்றோம். யா அல்லாஹ், மக்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து விட்டோம், ஆனால் உன்னை புரிந்து கொள்வதற்காக நாம் முயற்சி செய்யவே இல்லை. யா அல்லாஹ், எது செய்தோமோ அதுவும் ரொம்ப பலகீனமான முயற்சியாக இருக்கின்றது. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து எங்களுக்கு நேர்வழியை காட்டல்வாயாக, நேர்வழியை காட்டல்வாயாக, நேர்வழியை காட்டல்வாயாக. இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். நேர்வழியை எங்களுக்கு காட்டல்வாயாக. யா அல்லாஹ், வழியை விட்டு நாம் தவறுவதை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் சொல்லிலும் ஹிதாயத்தை தந்தல்வாயாக, செயலும் ஹிதாயத்தை தந்தல்வாயாக, பேச்சிலும் ஹிதாயத்தை தந்தல்வாயாக, கவனத்திலும் ஹிதாயத்தை தந்தல்வாயாக, பார்வையிலும் ஹிதாயத்தை தந்தல்வாயாக. எங்களுடைய குடும்பத்தை மாற்றி விடுவாயாக, எங்களுடைய பெண்களை மாற்றி விடுவாயாக, எங்களுடைய எல்லா வாலிபர்களுக்கு நேர் வழியை காட்டல்வாயாக, எங்களுடைய வாலிப பெண்களுக்கும் நேர் வழியை காட்டல்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மிகவும் யா அல்லாஹ், நாம் உன்னுடைய ஷரியத்தை விட்டு தூரமாகி விட்டோம். யா அல்லாஹ், ஒரு செயலிலும் ஒரு சொல்லிலும் ஷரியத் வரும் மாதிரி முயற்சி செய்வதற்கு தௌஃபீக் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டத்தையும் நீக்கி விடுவாயாக, எங்களுடைய நஷ்டத்தையும் நீக்கி விடுவாயாக, எங்களுடைய கஷ்டத்தையும் நீக்கி விடுவாயாக, எங்களுடைய நஷ்டத்தை பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ், நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அதை விட அதிகமான பர்க்கத் எங்களுக்கு தந்தருவாயாக. தீனுடைய வேலை யா அல்லாஹ், முழு குடும்பம் இணைந்து செய்வதற்கு தௌஃபீக் தந்தருவாயாக. யா அல்லாஹ், ஹிஜ்ரத்திலும் நுஸ்ரத்திலும் பங்கேற்பதற்கு தௌஃபீக் தந்தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாம் நிரந்தரமாக 5 வேலை செய்யக்கூடியவர்களாக, 3 நாள் செல்லக்கூடியவர்களாக, சில்லா செல்லக்கூடியவர்களாக, எல்லா பெண்களை செல்லக்கூடியவர்களாக, 4 மாசம் செல்லக்கூடியவர்களாக, வெளிநாட்டுக்கு முழு உலகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக எங்களை அமைத்து விடுவாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய ஒரு பாவத்தை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய பெரியார்கள் எந்த நேர் வழியில் சென்று உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டார்களோ அந்த நேர் வழி எங்களுக்கு காட்டி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரை பாதுகாப்பாயாக, எங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பாயாக, எங்களுடைய நாட்டை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அதில் எந்த விதமான வித்தியாசம் வந்தாலும் அந்த வித்தியாசத்தை எல்லாம் நேர்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் எம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். யா அல்லாஹ் அவர்கள் எல்லாம் கபரில் போய் தூங்கி விட்டார்கள். அவர்களிடம் யா அல்லாஹ் மௌலானா உமர் சாப் சொன்ன மாதிரி இரண்டாவது விஷயம் அவர்களிடம் போய் கேளுங்கள். தாங்கள் வாழ்க்கை வாழ்ந்தது அது எந்த மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலின் முறைப்படி வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் தந்தல்வாயாக. யா அல்லாஹ் மௌத் ஒரு நாள் வரதான் போகிறது. அந்த சமயத்தில் நாம் சந்தோஷமாக உன்னிடம் வருவதற்கு தௌஃபீக் தந்தல்வாயாக. சந்தோஷமாக உன்னிடம் வருவதற்கு தௌஃபீக் தந்தல்வாயாக. யா அல்லாஹ் உலகத்திற்காக யா அல்லாஹ் நாம் கஷ்டப்பட்டு தன்னுடைய எல்லா சக்தியும் வீணாக்கி விட்டோம். யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு வினாடியும் இபாதத்தாக அமைத்து விடுவாயாக. யா அல்லாஹ் உனக்கு பிடித்தமான வாழ்க்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வாழ்க்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வம்சத்துக்கு அந்த மாதிரி நேர்வழி காட்டி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் உலமாக்கள் ஹுஃபாஸ்கள் யா அல்லாஹ் பிறக்கும் மாதிரி தீர்ப்பு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஹைருடைய ஒரு வேளையிலும் எங்களுக்கு பங்கு கொடுத்தல்வாயாக. எங்களுடைய வீட்டை அன்சாருடைய வீடாக ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய வீட்டை அன்சாருடைய வீடாக ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய வீட்டை அன்சாருடைய வீடாக ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் முஹாஜிருடைய வாழ்க்கை எங்களுடைய ஆண்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ் அன்சாரியாத்துடைய சிஃபாத் எங்க பெண்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ் முழு குடும்பத்திற்கு யா அல்லாஹ் ஒரு முன்மாதிரியானவர்களாக எங்களை அமைத்து விடுவாயாக. யா அல்லாஹ் மக்கள் எங்களை பார்த்து வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் தந்தல்வாயாக. எங்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு விஷயத்தையும் நேர்படுத்துவதற்கு தௌஃபீக் தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களை முன்மாதிரியான தகப்பனாக, முன்மாதிரியான கணவராக, முன்மாதிரியாக மனிதனாக, முன்மாதிரியான முஸ்லிமாக அமைத்து விடுவாயாக. எங்களுடைய பெண்களை முன்மாதிரியான மனைவியாக, முன்மாதிரியான தாயாக, முன்மாதிரியான பெண்ணாக யா அல்லாஹ் அவர்களை யா அல்லாஹ் அமைப்பாயாக. யா அல்லாஹ் மக்கள் நம்மை பார்த்து தன்னுடைய நிலையை மாற்றுவதற்கு தௌஃபீக் தந்தல்வாயாக. யா அல்லாஹ் நீ எங்கள் எல்லோருடைய யா அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ் ஏதோ ஒரு தவறு நம்முடைய யோசனையில் நம்முடைய உள்ளத்தில் நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த தவறை மன்னித்து எங்களை தண்டிக்காமல் நேர் வழியை காட்டல்வாயாக. யா அல்லாஹ் நாம் செய்த பாவத்திற்கு யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தை யா அல்லாஹ் வீணாக்காமல் பாதுகாப்பாயாக. சில பாவங்கள் நாம் செய்தோம். யா அல்லாஹ் அந்த நிலை அந்த பாவத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தெரிகிறோம். யா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தெரிகிறோம். யா அல்லாஹ் அந்த பாதுகாப்புடைய எந்த நஷ்டமும் எங்க குடும்பத்திற்கு வராமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஹைரான விஷயத்தை எத்தனை ஹைர் எல்லா நபிமார்கள் சுலஹாக்கள் அவுலியாக்கள் கேட்டார்களோ அது எல்லாம் எங்களுக்கு தந்தல்வாயாக. எத்தனை ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த ஷர்ரை விட்டு எங்களுக்கும் பாதுகாப்பு தந்தல்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் யா அல்லாஹ் துவாவின் பரக்கத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய உலமாக்களுடைய வயதில் யா அல்லாஹ் பரக்கத்தை தந்தல்வாயாக. அவர்களை எங்களுடைய முன்மாதிரியாக அமைப்பாயாக. அவர்களுடைய மஷூராவின் முறைப்படி நடப்பதற்கு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஈமான் உலக தௌஃபீக் தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்து கலிமாவுடைய மௌத்தாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி தௌஃபீக் தந்தல்வாயாக. எத்தனை நபர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்களோ அவங்க எல்லாருக்கும் மஃபிரத்தை தந்தல்வாயாக. தரஜாக்களை உயர்த்துவாயாக. அவங்களுடைய கபரை பிரகாசப்படுத்துவாயாக. ربنا تقبل منا ما كان صالحا وصحنا ما كان فاسدا رب اغفر وارحم وتجاوز عما تعلم إنك أنت العزيز الأكرم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله.